அனைவருக்கும் இனிய உற்சாகமான ஞாயிற்றுக்கிழமை மதிய வணக்கங்கள். வணக்கம் சார். முதல்ல வணக்கம் மேம். நம்ம பொதுவா 2 மணில இருந்து 2:30 மணி வரையில ஒரு சில அடிப்படையான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் வந்து பார்க்க போறோம். நமக்கு இது பெய்டு கிளாஸா இருந்தாலும், கட்டண வகுப்பா இருந்தாலும், முதல் அரை மணி நேரத்துக்குள்ள யார் வேண்டுமானாலும் இணைந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா, அந்த அரை மணி நேரத்துல வந்து ஒவ்வொருத்தருடைய புரிதல்கள் என்ன இருக்கு? அப்போ அறுசுவை அப்படிங்கிறது நமக்கு மருத்துவமாக, ஒரு தெரப்பியாக, சிகிச்சை முறையாக எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இந்த ஸ்லைட்ல காட்டியிருக்கிறது போல வந்து வெறும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், அந்த உணவுடைய ருசி அப்படிங்கிறது மட்டும் அறுசுவை கிடையாது. நம்ம இந்த ஸ்லைட்ல காட்டியிருக்கிறது போல ஒரு உணவா எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு ருசியாக தான் இருக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப விருப்பப்பட்டோம் அப்படின்னா, குறிப்பிட்ட உணவுகள மட்டும் நம்ம தொடர்ந்து வந்து எடுப்போம். எனக்கு இது பிடிக்கும் சார். இந்த டேஸ்ட் சூப்பரா இருந்தது. இந்த சமையல் நல்லா இருந்துச்சு. அந்த சமையல் நல்லா இருந்துச்சு. அவங்களுடைய கைப்பக்குவம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி, வெறும் ருசியினுடைய அடிப்படையில மட்டும் தான் நம்ப உணவுகள எடுத்துட்டு இருக்கோம். ஆனா, அந்த சுவைகளுக்கு பின்னாடி உண்மையாக இருக்கக்கூடிய, அல்லது பொதிந்து கிடக்கக்கூடிய, அல்லது வெளியில் தெரியாத, அதை ஒரு சிகிச்சை முறையாக, ஒரு தெரப்பியாக நம்முடைய உடல் சார்ந்த, அறிவு சார்ந்த, மனம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த 6 சுவைகளை மட்டுமே வைத்துக்கொண்டு, மிக எளிமையாக எப்படி நம்ம பல்வேறு பிரச்சனைகள சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான், நாம இந்த அறுசுவை தெரப்பி அல்லது அறுசுவை மருத்துவ வகுப்புல இன்றிலிருந்து நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வாரங்களையும் நம்ம பார்ப்போம் ரொம்ப டீட்டெயிலிங்கா. அப்படி பார்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நெறைய கவர் ஆகும். அறிவு சார்ந்த விஷயங்கள், அதோட மனம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதையும் மிக எளிமையாக அறுசுவைகள் ரீதியாவ நம்ம சரி செஞ்சுக்க முடியும். அதனால தான் நம்ம அத பிராக்டிகலா ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், வாரம் ஒரு வகுப்பு அப்படிங்கிற மாரி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம லைவ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு வகுப்பு அப்படிங்கிறது நமக்கு நேற்றைய தினம் வந்து எடுத்திருக்கணும். ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால நம்ம இன்று வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த ஒவ்வொரு வாரமும் நம்ம எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள, நீங்க ரியல் டைம்ல வந்து அடுத்த வாரம் வரக்கூடிய வகுப்புகள் வரையிலும் நீங்க பிராக்டிகலா வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். இப்போ உண்மையாகவே நம்ம அந்த ருசி அப்படிங்கிறதுக்கும், நம்ம உணவு ரீதியா எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கும், சுவை ரீதியாக, அறுசுவை மருத்துவமாக, ஒரு தெரப்பியாக, அத நம்ம எடுத்து அதை எப்படி வந்து உணர்ந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற அந்த தன்மைகள் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் வரணுங்கிற புரிதல் நமக்கு அந்த ஒரு வாரத்துல வந்து கிடைக்கும். அப்ப அந்த ரியல் டைம்ல வந்து நம்ம வெறும் வந்து ஒரு வாய் வார்த்தைகளாக, ஒரு தியரிட்டிக்கலா நம்ம ஒரு விஷயங்கள வந்து கத்துக்கிறோம் அப்படிங்கிறது இல்லாம, பிராக்டிகலா ரியல் டைம்ல வந்து அவங்கவங்க முதல்ல வந்து உணரணும். வகுப்புக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்க உணர்ந்திருக்கணும், அத புரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிற்பாடு தான் நம்ம சொல்லக்கூடிய முறைகள வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள அது தேர்ட் பார்ட்டீஸ், உறவினர்கள், நண்பர்கள் அப்படிங்கிற மாரி நம்ம யாருக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அப்ப நம்ம எல்லாரும் வந்து தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ருசி அப்படிங்கிற அடிப்படையில உணவுகளை ஏதோ ஒரு வகையில வந்து எல்லோரும் கண்டிப்பா நிச்சயமா வந்து எடுத்துட்டு இருக்கோம். அப்ப அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஆனா அப்படி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள எத்தன பேர் நம்ம உண்மையாவே உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி வந்து நிச்சயமா வந்து கேட்கணும். அப்ப நம்ம மன ரீதியா வந்து ஆரோக்கியமா இல்ல அப்படின்னு சொன்னாலோ, அல்லது உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இல்ல அப்படின்னு சொன்னாலோ, முதல்ல பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்வியல் முறைகள், அடுத்தது உணவு முறைகள், லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது. இதில் நமக்கு அந்த ஃபுட் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறதோட சேர்ந்து வாழ்வியல் முறைகளாவும் வரக்கூடியது தான், நமக்கு இந்த அறுசுவை தெரப்பி என்று சொல்லக்கூடிய வகுப்பு. அப்ப ரியல் டைம்ல எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்ல மட்டும் அறுசுவை அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. நாம செய்யக்கூடிய ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லயுமே அறுசுவையினுடைய கான்செப்ட் அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கு. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம எக்சர்சைஸ் பண்றோம், உடற்பயிற்சிகள் செய்றோம். அதுல வந்து ஸ்போர்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? மாலை முழுவதும் விளையாட்டு அப்படிங்கிற போல, மாலை நேரங்கள்ல வந்து நம்ம விளையாடுவதற்காக ஒதுக்கப்பட வேண்டிய நேரங்கள்.
அப்ப நம்ம மாலை நேரங்கள்ல வந்து விளையாடுவதற்கான அந்த ஒரு குறிப்பிட்ட தன்மை அப்படிங்கிறதும் அறுசுவையோட வரும். ஒரு உடற்பயிற்சி செய்றேன்னு சொன்னாலும், அதுக்கு பின்னாடியும் அறுசுவையினுடைய தன்மைகள் வந்து இருக்கு. அது எப்படி சார் அறுசுவை நம்ம ஒரு ஜிம்ல வந்து போயிட்டு எக்சர்சைஸ் பண்றதுக்கோ, அல்லது வந்து நம்ம வீட்லயே கூட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்றதுக்கு பின்னாடி, அறுசுவைகள் எல்லாம் எப்படி சார் வரும்? கனெக்ட் ஆகுமா? இத எப்படி நம்புறது? அப்படிங்கிற மாரிலாம் வந்து கேள்விகள் இருக்கலாம். அதெல்லாம் எப்படி, என்ன, ஏதுங்கிறது எல்லாமே நமக்கு 2:30 மணிக்கு பின்னாடி கட்டண வகுப்புல இணைந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நம்ம டீட்டெயிலிங்கா அத பத்தி வந்து பேசுவோம். அதேபோல இன்றைய வகுப்பு அப்படிங்கிறது நமக்கு இந்த கட்டண வகுப்புகள்ல 2:30 டூ 3:00 உள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அறுசுவைகள பத்தின ஓவரால் வியூ அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப நம்ம உணவு ரீதியா மட்டும், ருசி ரீதியா மட்டும் கிடைக்கக்கூடியது மட்டும் தான் அறுசுவை கிடையாது. நம்மை அறியாமலேயே உணவு அப்படிங்கிற விஷயங்களை தாண்டியும், நம்ம லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியும் அறுசுவையினுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது நமக்கே தெரியாம இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு 360 டிகிரி வியூல வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த அடிப்படை சரியான தமிழ்ல புரிஞ்சா மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்த வாரங்கள்ல வரக்கூடிய வகுப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியா கிடைக்கும். அப்ப அந்த பேசிக் அந்த ஓவர் வியூ வந்து நம்ம தெரிஞ்சுக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா, இந்த அறுசுவைகள் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்து நம்முடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸோடும், ஒவ்வொரு செயல்பாடுகளோடும், மனதினுடைய, உடலுடைய தன்மைகளோடும் இந்த அளவுக்கு ஒட்டி பின்னி பிணைந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும். சரி. இப்ப இந்த அறுசுவைகள் அப்படிங்கிறத பொறுத்தவரையில, ஒவ்வொருத்தரும் உங்களுடைய புரிதல்கள் என்ன? அப்ப ஏன் வந்து இந்த அறுசுவை மருத்துவத்த படிக்கணும்னு சொல்லி நீங்க எந்த மாதிரி திங்க் பண்றீங்க? அல்லது உங்களுக்கு என்ன அறுசுவை மருத்துவத்த பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத, ஒரு சில வார்த்தைகள வந்து ஒவ்வொருத்தருமே வந்து பேசலாம். ஏன் அப்படின்னா, நீங்க பொதுப்படையாக வந்து எந்த மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம இன்னும் எளிமையாக வந்து சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறதுல நாம கொண்டு போக முடியும். எஸ் ப்ளீஸ். எஸ் மேம். வணக்கம். சொல்லுங்க மேம். மேம் உங்களோட வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது மேம். இப்பவும் அதே மாதிரி தான் கேக்குது மேம். சேம் ப்ராப்ளம் மேம். சரி, இப்ப கேக்குதுங்களா? இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல மேடம். சொல்லுங்க. நம்மளோட உடலுக்கு சுவை சமர்ப்பணம் சொல்லுவாங்க சார். கேக்குதுங்களா சார்? இல்ல சார் மேம் நம்ம உங்களோட வாய்ஸ் உடலுக்கு எதுவும் கேட்கல மேடம் சரியா. மத்தவங்க யாருக்காவது கேக்குதா மேடம் பேசுறது? வாய்ஸ் கேக்குதா? கேட்கலையா? எஸ். எஸ் சார் கேட்கல. ஓகே. ஓகே மேடம். முடிஞ்சா வந்து நீங்க மீட்டிங்ல இருந்து லீவ் ஆயிட்டு திரும்ப வாங்க. மேபி உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கரெக்ட்டா கிடைக்குதா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே. அப்படி இல்லன்னா வந்து நீங்க பிளேஸ் வந்து மாத்துறதோ, அல்லது வந்து ஃப்ளைட் மோட்ல வந்து மொபைல் போட்டுட்டு திரும்ப வந்து ஃப்ளைட் மோட்ல இருந்து எடுத்து பாருங்க. சோ தட் வந்து உங்களுக்கு சிக்னல் வந்து நல்லபடியா வந்து கிடைக்கலாம். எஸ். தேங்க் யூ மேடம். மற்றவங்க யாராவது சொல்ல முடியுமா? பேச முடியுமா? வணக்கம். வணக்கம் சார். எஸ் நான் வணக்கம். அனுராதா எஸ் பேசுறேன், வணக்கம் மேம். கோவையில இருந்து. எஸ் மேம். அரிசி உணவுன்னா எனக்கு என்ன புரியுதுன்னா, ஒவ்வொரு சுவையும் நம்மோட மனநிலையில ஒவ்வொரு உணர்வுகள தூண்டுதுன்னு எனக்கு தோணுது. நம்ம பண்பாட்டுல, கலாச்சாரத்துல கூட இந்த மாரியான உணவு வகைகள் தான் சுவாமிக்கு படைக்கிற மாரி வச்சிருக்காங்க. நம்ம ம். தெய்வ வழிபாட்டுல கூட. இதுதான் எனக்கு ம். தெரிஞ்சது சார். ஆனா அது உடலுக்கு அறுசுவையும் ஒரு உணவுல இருந்து தான் நம்மளுடைய அ உடல்நிலை நல்லா இருக்கும்னு தோணுது. மற்றபடி விவரமா எனக்கு தெரியாது சார். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ மேடம். எஸ் வேற யாராவது இருக்கீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. எஸ் வணக்கம், வணக்கம் ஐயா. சொல்லுங்க. ஐயா அறுசுவை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் ஐயா. ம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆ இப்ப காரம் சரியா அதிகமா எடுக்குறாங்க அப்படின்னம்னா, ஒவ்வொரு அக்குபஞ்சர் ஒவ்வொரு உறுப்பு சொல்லுவாங்க.
நுரையீரல் வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு. ம். இப்போ உப்பு அதிகமா எடுக்கிறாங்க அப்படின்னா கிட்னியோட தன்மையா இருக்கும். அந்த சுவை ம். அறுசுவையில. ம். இப்போ புளிப்பு அதிகமா தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கல்லீரல் வந்து கொஞ்சம் பலவீனமா இருக்கு. ம். ஆஹ் கசப்பு துவர்ப்பு அதிகமா தேவைப்பட்டது அப்படின்னா ம். இருதயம் பலவீனமா இருக்கு ம். அப்படின்னு சொல்லி அந்த அக்குப்பஞ்சருடைய தேர்ல வந்து எனக்கு அந்த சுவையை தான் அந்த அந்த அறுசுவைங்கிறது எனக்கு அதை பத்தி தான் தெரியுங்க. ஓகே. மற்ற இந்த அறுசுவையில வந்து வேற என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அந்த சரிங்க. ஆர்கானை பத்தி பார்த்து அதுல என்ன சுவை நமக்கு வந்து குறையா இருக்கோ இந்த ஆர்கான் பலவீனமா இருக்குங்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ ம். ஐயாவோட கிளாஸ்ல வந்து கலந்துக்கிட்டோம்னா இந்த சுவையை பத்தி மேற்கொண்டு ஏதாவது ஒரு சூட்சமங்கள் இருக்குங்கிறது தான் கலந்துக்கிட்டேங்க. ஓகே. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார். எஸ், வேற யாராவது இருக்கீங்களா? சரி, இப்போ இணைந்திருக்கக்கூடிய நபர்கள்ல எத்தனை பேருக்கு வந்து கோல்டு ஷவர், ஹாட் ஷவர், அதாவது வந்து நார்மலான தண்ணீர்ல வந்து குளிக்கக்கூடிய நபர்கள், அல்லது ஒரு சிலர் இருப்பீங்க, சார் எந்த டைமா இருந்தாலும் சுடு தண்ணீல மட்டும் தான் சார் குளிப்போம். அப்படிங்கிற மாரி 2 தரப்பட்ட நபர்கள் வந்து இருக்கலாம். இதுல யாரெல்லாம் வந்து ஆல்வேஸ் வந்து குடிக்கிறதுக்கும் சரி, அல்லது குளிக்கிறதற்கு ஷவரிங்கும் சரி, எதுவா இருந்தாலும் பொதுவா வந்து நாங்க சுடு தண்ணீ மட்டும் தான் சார் பயன்படுத்துவோம். அப்படிங்கிற மாரி நபர்கள் வந்து யாராவது இருக்கீங்களா? நான் வந்து சார் நார்மல் தண்ணி ஓகே. குளிர்ந்த தண்ணி கோல்ட் தான். வாட்டர் ஒன்லி. சார் நான் குடிக்கிறதெல்லாம் பச்சை தண்ணி தான். குளிக்கிறதுக்கு மட்டும் ம். கொஞ்சம் வெது தண்ணி வச்சுக்குவேன் சார். ஓகே. என்ன ஆல்வேஸ் இல்லையா? கொஞ்சம் ஆமா. என்ன கொஞ்சம் மூச்சு வாங்குற மாரி இருக்கும் பச்சை தண்ணின்னா, அதனால. ம். அ ஓகே. குடிக்கிறதெல்லாம் எப்பவுமே பச்சை தண்ணி தான் சார். இது சம்மர்னா பானை தண்ணி தான். ம். மற்றபடி நார்மல் வாட்டர் தான். இப்ப டேப்ல பிடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த வாட்டர் தான். ஓகே. அக்வாகார்ட்லாம் ஓகே. வச்சிருந்தேன். எல்லாம் தூக்கி ம். மேல போட்டேன். ஓகே, ஓகே. வெரி குட். தேங்க் யூ மேடம். சரி. ட்ரிங்கிங் வார்ம் வாட்டர். ஓகே. கோல்டு வாட்டர்ல வந்து மீனா மேம் வந்து கோல்டு வாட்டர்ல ஷவரிங் அப்படிங்கிறதும், குடிக்கிறதுக்கு வந்து ட்ரிங்கிங் வார்ம் வாட்டர் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரி. இப்ப ஐயா இதுல ஒரு எப்படி சில இடங்கள் வந்து எஸ். சொல்லுங்க. குளி குளிக்கிறதுலயும் குடிக்கிறதும் வந்து பச்சை தண்ணி தான். ஓகே. நன்றிங்க. சரி. இப்ப இதுல ஒரு சில இடங்கள்ல வந்து நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். சுடு தண்ணீய தான் குடிக்கணும். சுடு தண்ணீய மட்டும் தான் குளிக்கணும். ஷவரிங், ட்ரிங்கிங் 2க்குமே வந்து சுடு தண்ணீர் தான் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாரி வந்து பொதுவா வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, பொதுவாக நமக்கு வந்து வெப்பம் அப்படிங்கிற ஒரு தன்மை. பொதுவா இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறதுல, நம்முடைய வாதம், பித்தம், கபம் கிளாஸ்ல படிக்காம இருக்கக்கூடிய பொதுவான நபர்களுக்கு மட்டும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறதுல, பித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே என்ன தெரியும்? சூடு அப்படிங்கிறது தெரியும். கபம் அப்படின்னு சொன்னா, குளிர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது பொதுப்படியா வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா தெரிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, கபமோ, பித்தமோ அப்படிங்கிறது. பித்தம் அப்படின்னு சொன்னா வெப்பம் அப்படிங்கிறதும், கபம் என்று சொன்னால் குளிர்ச்சி அப்படிங்கிறதும் தெரியும். இதுல இந்த பித்தம், கபம் இந்த 2 தன்மையும் இல்லாமல் ஒரு தன்மை இருந்தது அப்படின்னு சொன்னா, அதுதான் வாதம் என்று சொல்லக்கூடிய விஷயம். இந்த அறுசுவையினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த வாதம், பித்தம், கபம் இந்த 3 தன்மைகளோட வந்து இருக்கும். அது எந்த சுவையோட வந்து எது வந்து இணைஞ்சிருக்கும், அது எந்த நேரத்துல, எந்த காலகட்டங்கள்ல இணைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து சரியா வந்து தெரியணும். ஏன்னா, நாம பொதுவா நினைச்சுக்கிறோம், நமக்கு இந்த ஒரு உணவு தான் பிடிக்கும், இததான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இந்த அறுசுவையினுடைய தாக்கங்கள் என்பது ஒரே சுவையாக இருந்தாலும் கூட, அது காலத்திற்கு ஏற்றார்வாறு வெவ்வேறு விதமான பணிகளை செய்யக்கூடும். ஒரே உணவு நமக்கு வெயில் காலத்துல ஒரு மாதிரியும், வேற வேற சீசன்ல மழை காலங்கள்ல, வசந்த காலங்கள் அப்படிங்கிற மாரி, சீசனுக்கு ஏத்த மாதிரியும் ஒரே மாதிரியான சுவையாக இருந்தாலும், அது நம்முடைய உடலோடவும், நம்முடைய மனதோடும் வேலை செய்யக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டோட்டலி வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும்.
அப்ப நம்ம பொதுவா எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும்? இந்த சுவைனா இது இப்படி மட்டும்தான். ஐயா சொன்ன போல அக்குபஞ்சர்ல சொல்லியிருக்காங்க சார். இப்ப இதுக்குன்னா இந்த ஆர்கன்ஸ் மட்டும் தான் அப்படிங்கிற மாரி. ஆனா அது பொதுப்படையான தன்மையாக இருந்தாலும், ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பருவ காலநிலைகளுக்கு ஏற்றார் போலவும் இந்த அறுசுவையினுடைய வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது உடல், மன ரீதியாக டோட்டலி வந்து டிஃபரெண்ட்டா வந்து மாறி இருக்கும். அப்ப நம்ம அந்த அறுசுவை வந்து ஏன் தெரிஞ்சுக்கணும்? எந்தெந்த வகையிலலாம் வந்து நமக்கு மிங்கிள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து கேட்டீங்கன்னா, அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அண்டம் என்பது நம்மை தவிர்த்து, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நமக்கு அண்டம் அப்படிங்கிறதுல சேரும். அப்ப நம்முடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிறது மட்டும் தான் பிண்டம். அந்த பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். நம்மை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அண்டம் தான். அது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபரா இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களா இருக்கலாம், வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், நிலவா இருக்கலாம், சூரியன் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் என்று, நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஐடென்டிட்டியை தவிர்த்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அண்டம். அப்ப அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பொதுவா எல்லாரும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்டம் என்பது பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. அதே போல நம்முடைய உடல் சார்ந்தும் தனிப்பட்ட முறையில வந்து பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பொதுவான கருத்துக்கள். ஆனா இதனுடைய செயல்பாடு தன்மைகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நாம மட்டும் காரணம் கிடையாது. நம்மை சுற்றி இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகளுடைய தாக்கங்கள் நமக்கு எப்படி ஏற்படுத்துதோ, அதே போலதான் நாமும் நம்மை அறியாமலேயே செயல்பட்டு கொண்டிருப்போம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இத பொதுவா வந்து நமக்கு ஒரு ஜோதிட ரீதியாகவோ, அல்லது நார்மலா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பொதுவாக இந்த அமாவாசை தினம் மற்றும் பௌர்ணமி தினம். இந்த நேரத்துல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நுண்ணிப்பா கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சிலருடைய மனங்கள்ல வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரியும். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அது போல இந்த அறுசுவையினுடைய தாக்கங்கள்ங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு பஞ்சபூதங்களுடைய தன்மைகள்ல வந்து ஒன்றி இணைந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அது நம்ம உணவுல இருந்து எடுக்கக்கூடிய வெறும் ருசியா மட்டும் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டும் கிடையாது. வெறும் ருசியாக இல்லாமல் பல்வேறு இயக்கங்களுடன் சேர்ந்து இருக்கும். அதாவது இப்ப நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகளை பொறுத்து, இப்ப நம்ம உணவு ரீதியாக சுவைகள வந்து சரியா வந்து எடுத்துடுறோம் சார். குறிப்பிட்ட சுவைகள. ஆனா அந்த சுவைகள எடுத்துடுறோம். பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து சரியா பண்றோம். ஆனா மனதினுடைய தன்மைகள வந்து நம்ம சரியா வைக்கல அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம என்னதான் வந்து ஒரு அறுசுவை உணவுகள் எடுத்திருந்தாலும் சரி, அல்லது அந்த குறிப்பிட்ட சத்துக்கள் உள்ள உணவுகள எடுத்திருந்தனாலும் சொன்னாலும் சரி, அது அது என்ன தன்மையாக உடல் முழுவதும் வந்து சரியாக வேலை செய்யணுமோ, அந்த தன்மை அப்படிங்கிறது நமக்கு வந்து வேலை செஞ்சிருக்காது. அப்ப என்னன்னா, நமக்கு அந்த இடத்துல ஒரு ருசியாகவோ, ஒரு உணவாகவோ, ஒரு சத்துக்களாக மட்டும் எடுத்திருந்தாலும் கூட, பஞ்சபூதங்களினுடைய அந்த மாறுபாடு அப்படிங்கிறது, நமக்கு வந்து அந்த எடுக்கக்கூடிய உணவுல இருந்து உண்மையாக கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி அப்படிங்கிறது உடல் முழுவதும் பரவ செய்யாது. அப்ப அந்த பஞ்சபூதங்களுடைய நிலைப்பாடுகள நாம அந்த ருசி அப்படிங்கிற தன்மைகளை தவிர்த்து, அது ஒரு மருத்துவம் அப்படிங்கிற ரீதியா, சுவை ரீதியா வந்து எப்படி அதோட சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை மிக எளிதாக அறுசுவைகளை கொண்டு நம்ம சமன் செய்து கொள்ள முடியும். இது ஒரு பாயிண்ட். அதாவது பஞ்சபூதங்களுடைய தன்மைகளையும் அறுசுவைகள் ரீதியாக மிக எளிமையாக நம்ம ருசி அப்படிங்கிறத தாண்டி மருத்துவம் அப்படிங்கிற ரீதியாக பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா, பஞ்சபூதங்களுடைய தன்மைகளை வந்து சரி செய்து கொள்ள முடியும். அடுத்தது இந்த 3 தோஷங்கள் அல்லது 3 குற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வாதம், பித்தம், கபம். இத பத்தி நம்ம வாதம், பித்த, கபம் கிளாஸ்லயே வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கா வந்து பார்த்திருப்போம். வாதம்னா எங்க ஃபார்ம் ஆகும்? அது எப்படி செயல்படும்? பித்தம்னா எங்க இருக்கும்? அது எப்படி செயல்படும்? கபம்னா என்ன? எங்க உருவாகும்? அதனுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும்? அந்த இடத்துல உருவாகக்கூடிய சுவை என்ன? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ரொம்ப டீட்டெயிலிங்கா வாதம், பித்த, கபம் கிளாஸ்ல வந்து பார்த்திருந்திருப்போம். அப்ப நம்ம எல்லாருக்கும் பொதுவா தெரியறது போல, இனிப்புன்னா இந்த சுவைதான், புளிப்புன்னா இந்த சுவைதான், காரம்னா இந்த சுவைதான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வாதம், பித்தம், கபத்தோட ஒன்றே இணைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் அப்படிங்கிறது தான் அறுசுவைகளினுடைய கான்செப்ட். அந்த அறுசுவைகள்ல கூட மிக முக்கியமான தேவைகளாக இருக்கக்கூடிய இனிப்பு, புளிப்பு, காரம். இந்த 3 சுவைகளும் வாதம், பித்தம், கபத்தினுடைய தன்மைகளோட ஒட்டி பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்.
அடுத்த 3 சுவைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஆல்டர்னேட் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கணும் நம்ம. அப்ப இந்த 6 சுவைகளுக்கும் வாதம், பித்தம் அப்படிங்கிற தன்மைகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த சக்கரங்கள் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சிருப்போம். ஒரு சிலர் வந்து படிச்சிருக்கலாம். ஒரு சிலர் வந்து 6 சக்கரங்கள் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ஒரு சில இடங்கள்ல வந்து 7 சக்ராஸ் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ஒரு சில இடங்கள்ல வந்து மோர் தென் 7 சக்ராஸ்க்கு மேலயே இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்ம எல்லாரும் டீட்டெயிலிங்கா தெரிஞ்சுக்கிறது, பொதுவாக தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 7 சக்ராஸ் அப்படிங்கிறது பொதுவா. அப்ப இந்த சக்கரங்களோடவும், அதனுடைய ஆற்றல்களோடும் நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த அறுசுவைகளுக்கு உண்டு. அது நம்ம ருசியா எடுக்கும்போது வேலை செய்யாது. ஆனா அதை மருத்துவமாக நம்ம சொல்லக்கூடிய மெத்தடாலஜில ஃபாலோ பண்ணும்போது மட்டும் வேலை செய்யும். அப்ப நம்ம ருசிக்காக ஒரு உணவு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும், அதை ஒரு மருத்துவமாக சுவையாக எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் நெறைய டிஃபரன்சஸ் இருக்கும். ஏன்னா, இப்ப நமக்கு ஒரு உணவை எடுக்கிறதுனால மட்டும் தான் ஒரு மனிதருக்கு நோய் வரணும் அப்படின்னு சொன்னா, இன்றைய காலகட்டத்தில வந்து எல்லோருமே வந்து அறிவு ரீதியா வந்து, சார் இதுல வந்து இந்த அளவுக்கு விட்டமின்ஸ் இருக்கு, சத்து இருக்கு. இதுல வந்து இந்த அளவுக்கு வந்து கேலரிஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சரியா பார்த்து பார்த்து தான் எடுக்கிறோம். ஆனா சத்துக்களை சரியாக எடுக்க தெரிந்த நமக்கு, சுவைகளை வந்து மருத்துவ ரீதியாக, சிகிச்சை ரீதியாக நமக்கு எடுக்கிறதுக்கு தெரியறது கிடையாது. ஏன்னா நெறைய பேருக்கு அத பத்தி கான்செப்ட்டும் தெரியறது கிடையாது. ஏன்னா பொதுவா பொறுத்தவரையில அறுசுவை அப்படிங்கிறது ஒரு ருசி அவ்வளவுதான். அந்த ருசிக்கு ஏத்தவாறு இந்த ஆர்கன்ஸ் அப்படிங்கிற மாரி, இல்ல இந்த பிரச்சனைக்கு அப்படிங்கிற மாரி, வெறும் பேசிக்கா வந்து நமக்கு அதுதான் தெரிஞ்சிருக்குமே தவிர, ஆனா ஒரிஜினலா அது எந்தெந்த இடத்துலலாம் வந்து மிங்கிள் ஆயிருக்கும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது, பெரும்பாலும் நமக்கு தெரியாம போறது தான், இந்த அறுசுவைகளை பத்தி அது ஒரு மருத்துவமாக, ஒரு சிகிச்சையாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெளிவு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம். அப்ப இந்த பஞ்சபூதங்களோட விஷயங்கள், வாத பித்தத்தினுடைய தன்மைகள், அதற்கு அடுத்தது நமக்கு 7 சக்ராஸ் ரீதியான விஷயங்கள், அதற்கு அடுத்து நமக்கு பொதுவாக இன்றைய காலகட்டங்கள்ல கொஞ்சம் பரவலாக மனம் சார்ந்த விஷயங்களுக்கு பேசக்கூடிய விஷயங்கள்ல பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ், மலர் தீர்வுகள் அல்லது மலர் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதோடவும் மனம் சார்ந்த விஷயங்களோட இந்த அறுசுவைகளுக்கு வந்து மிக நெருங்கிய தொடர்புங்கிறது இருக்கும். அடுத்தது பயோசால்ட், 12 பயோசால்ட் அல்லது 12 திசு உப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடவும் இந்த அறுசுவைகளுக்கு வந்து தொடர்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக, ஜோதிட ரீதியாகவும் இந்த அறுசுவைகளுக்கும் வந்து மிக நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்ப நம்ம இந்த ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக தெரிந்து கொண்டு, இப்ப நம்ம ஒரு அறுசுவை எடுக்கிறோம்னா, அந்த சுவை எடுத்தா மட்டும் தான் அந்த தன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த அறுசுவைகளை எடுக்கும்போது, அது நம்முடைய உடல், அறிவு, மனம் சார்ந்து எந்த மாதிரியான வேலைகளை செய்யுமோ, அந்த வேலைக்கு தகுந்தவாறு இது போல நமக்கு பஞ்சபூதங்களாகவோ, வாதம், பித்த, கபமாகவோ, 7 சக்ராஸாகவோ, ஃப்ளவர் ரெமடியாகவோ, பயோசால்ட்டாகவோ அல்லது இன்னும் ஒரு சில நெறைய முறைகள் எல்லாம் வந்திருக்கும். அத்தனை முறைகள் ரீதியாவும் நம்ம அறுசுவையினுடைய அதே விஷயங்கள் நம்ம அதிலிருந்து கூட ரொம்ப ஈஸியா வந்து எடுத்துக்க முடியும். அப்போ முதல் அடிப்படையா வந்து நமக்கு அறுசுவைங்கிறது ஏன் முக்கியம்? அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அறுசுவைகள்ங்கிறது நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல், நம்முடைய உடல் அல்லது நான் என்று சொல்லக்கூடியதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த உயிர், அந்த உயிர் என்ற ஆற்றல் அல்லது உயிர் என்ற சக்தி, இந்த உடலோடு இருக்கக்கூடிய அந்த உயிரினுடைய இயக்கங்களுக்கு மிக அத்தியாவசியமான தேவைகள் அப்படிங்கிறது அறுசுவை. ஆனா அந்த அறுசுவை அப்படிங்கிறது வெறும் ருசியா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளா மட்டும் இருக்காது. நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தது போல, அறுசுவை மருத்துவமாக, அறுசுவை தெரப்பியாக பஞ்சபூதங்களோட சேர்ந்து வேலை செய்யும். வாதப்பித்த கபத்தோட வேலை செய்யும். உடலாக வேலை செய்யும். மனமாக வேலை செய்யும். நம்மை அறியாமலேயே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளாகவும் வேலை செஞ்சுட்டு இருக்கும். இப்போ இதுல வந்து நம்ம சிம்பிளா ஸ்டார்ட்டிங் சொல்லியிருந்தோம். இப்போ ஒருத்தவங்க வந்து உடற்பயிற்சிங்கிறது செய்றாங்க சார். இல்ல வந்து விளையாடுறாங்க. அப்ப இதோட வந்து எப்படி அறுசுவை வந்து பார்க்க முடியும்? அப்படிங்கிறது யாருக்காவது வந்து எனி ஐடியா இருக்கா? எஸ். அதாவது நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? உணவுன்னு சொன்னா உணவுல தான் சார் சுவை இருக்கும். ருசி இருக்கும். அத எடுத்தா தான் நமக்கு அந்த சுவை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா உணவு ரீதியாக நம்ம அத எடுக்காமலே கூட அறுசுவைகளுடைய தத்துவங்கள நம்ம உடலுக்குள்ள கொண்டு வர முடியும்.
அதுல நமக்கு இந்த உடற்பயிற்சின்னு சொல்லக்கூடியது அல்லது விளையாட்டு என்று சொல்லக்கூடியதும் ஒரு பகுதி அப்படிங்கிறது. இதுல யாருக்காவது எதனால இருக்கலாம், எப்படி இருக்கலாங்கிறது யாருக்காவது தெரியுதா? என்ன மேடம்? சார் உடற்பயிற்சி செய்யும்போது அந்த ஹார்மோன்ஸ் மேம் நீங்க பேசுறது எதுவுமே சரியா புரியல மேடம். எஸ், வேற யாராவது இருக்கீங்களா? பொதுவா நமக்கு ஃபீவர் வருது அப்படின்னு சொன்னா நமக்கு நாக்கினுடைய தன்மை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மாதிரி கசப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ பொதுவாக நமக்கு ஒரு ஃபீவர் வந்தது அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் வந்து நம்ம பெருசா வந்து செய்ய முடியாது. யாரா இருந்தாலும் பொதுவா வந்து நமக்கு அந்த ஃபீவர் வரக்கூடிய நேரங்கள்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருப்போம். அப்போ அந்த நேரத்துல பெரும்பாலும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெந்நீர், மிதமான சுடு நீர் வந்து நம்ம அங்க எடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த மிதமான சுடுநீர் வந்து நமக்கு ஃபீவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஏன் எடுக்க சொல்றாங்க? அல்லது ஃபீவர் வரும்போது நமக்கு ஏன் வந்து கசப்பா இருக்கு அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? உடலுக்குள்ள எந்த ஒரு உணவும் போகக்கூடாதுங்கிற தன்மையை வெளிப்படுத்துது. ம். அதுக்கு வந்து கசப்பு சுவை எடுக்குதா? கேக்குதா? கேட்கல. அதாவது எந்த ம். விதமான உணவும் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி வெளிப்படையா அந்த சுவையை வந்து காட்டுது. கசப்புத்தன்மை, நாக்க கசந்தா நம்ம எந்த உணவும் எடுக்க மாட்டோம் ம். அப்படிங்கிற தன்மையை உணர்த்தது தான் அந்த நாக்கு வந்து கசந்து இருக்கு. சரிங்க ஐயா. சரி, அந்த நேரத்துல நம்ம ஏன் வந்து வெந்நீர், மிதமான சுடுநீர் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஏதாவது தெரியுமா? அது தெரியலையா? ஓகே. சரி. பொதுவா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த அறுசுவைகள்ல கசப்பு சுவை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது பெரும்பாலும் வந்து நம்ம சூடுபடுத்தக்கூடிய விஷயங்கள் அல்லது சமைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும், ஈவன் தோ அது இனிப்பு சுவையாகவே இருந்தாலும் கூட, நம்ம எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் பொதுவான தன்மையில பார்க்கும்போது, சூடுபடுத்தக்கூடிய அனைத்து விஷயங்கள்ல இருந்துமே பொதுவாக கசப்பு தன்மை அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். அதனுடைய ஒரு பேசிக் லெவல்ல காமனா புரிஞ்சுக்கணும். பொதுவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபீவர் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்சது காய்ச்சல். உடல்நிலை வெப்பம் என்பது வந்து மிகுதியா இருக்கும் அப்படிங்கிறது தான். இதுல வந்து குளிர் காய்ச்சல் இருக்கு சார், நார்மல் காய்ச்சல் இருக்கு அப்படிங்கலாம் செகண்டரி. பொதுவாக பார்க்கும்பொழுது, காய்ச்சல் என்பது ஒரு சூடினுடைய தன்மை வந்து நம்முடைய உடலுடைய லெவல விட அதிகப்படியான லெவல்ல வந்து அதிகமாக அங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபீவர் அப்படிங்கிறத சொல்றோம். இப்ப இது அந்த சூடினுடைய தன்மைகள் அப்படிங்கிறத நமக்கு கசப்பு அப்படிங்கிற ஃபார்மட்ல தான் வந்து பொதுவாக வந்து வெளிப்படும். இது நமக்கு ஃபீவர் வரும்போது வாய் வந்து கசப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்கு மட்டும் கிடையாது. அப்படி கசப்பா இருக்கக்கூடிய நேரங்கள்ல நாம எடுக்கக்கூடிய அந்த மிதமான வெந்நீர் அல்லது சுடுநீர் அப்படிங்கிறதும் சரி, அல்லது நமக்கு சமையல் செய்யும் பொழுது, அது சாதம் வடிக்கிறதா இருக்கலாம், அல்லது வந்து நம்ம சமையல் செய்யக்கூடியதாக இருக்கலாம். அதுல நம்ப முதல்ல சூடுபடுத்தக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கசப்பு சுவையா தான் வந்து மாறும். இல்ல சார் நான் வந்து ஸ்வீட் செய்யறேன் சார். அப்போ நான் தண்ணிய பாயில் பண்ணி, அந்த நேரத்துல வேற ஏதோ ஒரு விஷயங்கள வந்து நம்ம ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும், அந்த முதல் தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கசப்பு சுவையாக தான் வந்து இருக்கும். ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது எல்லாமே. அதுக்கு பிற்பாடு அது வந்து நம்ம இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்றது, அல்லது அதையே வந்து இன்னும் அளவுக்கு அதிகமா வந்து சூடு பண்றது அப்படிங்கிறதெல்லாம், அடுத்தடுத்த நிலையில வந்து வெவ்வேறு தன்மைகளா வந்து மாறும். இது போல நமக்கு இந்த சூடுபடுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வெரி பிகினிங் அப்படிங்கிறது நமக்கு கசப்பு சுவை அப்படிங்கிறதும், அதற்கு அடுத்த நிலைகள்ல வந்து வெவ்வேறு சுவைகள் அப்படிங்கிறது வந்து டோட்டலி வந்து மாறும்.
இதுக்கும் நம்ம எடுக்கக்கூடிய ருசி அப்படிங்கிற தன்மைக்கும் சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் வந்து அறுசுவைகளுடைய இன்டைரக்டான நுணுக்கமாக பொதிந்து கிடைக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதே தன்மை அப்படிங்கிறதா நாம விளையாடும் போதும் சரி, நம்ம ஒரு உடற்பயிற்சி செய்யும் போதும் சரி, அந்த ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு கசப்பு தன்மைகளை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ பொதுவா வந்து ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல ஒரு சிந்தனையோட தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? தினமும் வந்து நீங்க நடைப்பயிற்சி போகணும். தினமும் வந்து நீங்க மைல்டா வந்து வொர்க் அவுட் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்க விளையாடணும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா, அறுசுவைல் ரீதியா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அனைத்து விஷயங்களுமே கசப்பு சுவையோட தொடர்புடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது தான். இத நம்ம 2:30க்கு மேல வந்து பெய்ட் கிளாஸ்ல வரவங்களுக்கு மட்டும் தான் சொல்லுவேன்னு சொல்லியிருப்பேன். இது போல வந்து நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு அந்த அறுசுவைகள் அப்படிங்கிறத டைரக்ட்டா வெறும் ருசியாக இல்லாமல கூட நெறைய விஷயங்களோட தொடர்புல வந்து இருக்கும். அதே நம்ம இதே வந்து ரிவர்ஸ்ல திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இட்லிக்கெல்லாம் வந்து மாவு செய்றோம் சார். இல்ல வந்து ஒரு பால் காய்ச்சி நம்ம தயிர ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? அத வந்து கூல் பண்ணுவோம். இல்லையா? அது வந்து கூலிங் ஆகும்போது அந்த டியூரேஷன் நேரங்கள கடந்ததுக்கு பின்னாடி, ஒரு குறிப்பிட்ட சுவையில இருந்து அது அடுத்தடுத்த நாட்கள் கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, புளிப்பு சுவையாக வந்து மாறிடும். ஒரு இட்லிக்கு மாவு வைக்கிறோம் சார். அதுல வந்து நம்ம பால் காய்ச்சி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது அடுத்து தயிரா மாறுறது அப்படிங்கிற மாரி எல்லாம். அப்போ ஒரு பொருள் வந்து வெப்பமாகும்போது நமக்கு அந்த கசப்பு சுவை அப்படிங்கிற தன்மைகள் அப்படிங்கிறது, வெறும் ருசியாக இல்லாமல வெவ்வேறு ஆக்டிவிட்டீஸ்லங்கிறது நமக்கு கிடைக்கும். அதே போல ஒரு பொருள் வந்து ஒரு நொதித்தல் ப்ராசஸ். நொதித்தல் அப்படிங்கிற தன்மைக்கு ஆளாக்கப்படும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாக புளிப்பு சுவை அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். ஆனா இது போல நொதித்தல் அப்படிங்கிற சுவையில ஏற்படக்கூடிய புளிப்பு சுவை அப்படிங்கிறது டோட்டலி வேற. வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய அல்லது ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய புளிப்பு சுவை அப்படிங்கிறது வேற. அப்போ புளிப்பு சுவையாகவே இருந்தாலும், வெஜிடபிள்ஸ்ல இருந்தோ, ஃப்ரூட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய சுவை அப்படிங்கிறது நமக்கு டோட்டலி வேறு விதமான பணிகள செய்யும். இது போல நொதித்தல் அப்படிங்கிற பேர்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த இட்லி மாவு, இல்ல அரிசி மாவுல வந்து நம்ம பயன்படுத்துறது. எல்லா கேட்கும்ல அதுக்கு இதை அடுத்து நம்ம இந்த பால் போன்ற பொருட்கள வந்து அடுத்தது தயிரா மாத்தி நம்ம அந்த நொதித்தல் அப்படிங்கிற ப்ராசஸ் கன்வெர்ட் பண்ணி, நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த புளிப்பு சுவையல் அப்படிங்கிறது டோட்டலி வந்து வேறு விதமான பணிகள செய்யும். அப்போ புளிப்பு சுவையாக இருந்தாலும் கூட, அது எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்தும், அதனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு இது போல இந்த உடல், அறிவு, மனம் சார்ந்தும், பஞ்சபூதங்கள் சார்ந்தும், வாதம், பித்தம், கபம் சார்ந்தும், 7 சக்ராஸ் அப்படிங்கிற ரீதியாவும், மனம் அப்படிங்கிற ரீதியாவும், பல்வேறு இடத்துல ஒரே சுவையாக இருந்தாலும் கூட, அது எங்கிருந்து எப்படி பெறப்படுது அப்படிங்கிறத பொறுத்து, வெவ்வேறு விதமாக மாறியிருக்கும். அதே போல இந்த புளிப்பு அப்படிங்கிற ஒரு சுவைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டா, நம்ம ஓல்டு மூவிஸ்ல இருந்தும் சரி, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களிலும் சரி, பிரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். பிரெக்னன்ட்டா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு மூவிஸ்ல காட்டக்கூடியதெல்லாம், புளிப்பு சுவை ஒண்ணு அப்படிங்கிறது வந்து இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து தேவைப்படும். அப்படிங்கும்போது பெரும்பாலும் அந்த இடத்துல நம்ம காட்டுறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மாங்காய். இப்ப அந்த மாங்காய் வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறதுக்கும், பிரெக்னன்சி நேரங்கள்ல அந்த சுவை வந்து ஏன் வந்து பிரெக்னன்ட் லேடிக்கு வந்து தேவைப்படுது? அது மாங்காயா இருக்கலாம், அல்லது வேறு விதமான புளிப்பு சுவைகளாவும் வந்து இருக்கலாம். அத பிரெக்னன்ட்டா இருக்கும்போது, அவர்களுக்கு அந்த புளிப்பு சுவையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து உடலுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? அப்ப அந்த சுவைகளுக்கும், நம்முடைய ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து எந்த அளவுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு அந்த அந்த மாதிரியான சீன்ஸ்ல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அதுபோல நாம விரும்பி எடுக்கக்கூடிய சுவைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ருசியாக இருந்தாலும், நம்முடைய உடல் மொழிகளாக, அறிவு ரீதியாக, மன ரீதியாக நாம வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறு உடலுடைய மொழிகள், மனதினுடைய பாவனைகள் அப்படிங்கிற மாரியும், இந்த அறுசுவைகளினுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது இன்டைரக்ட்டா வந்து இருக்கும். அது என்ன, ஏது அப்படிங்கிறத நம்ம சரியா தெரிஞ்சிருந்து, அது பிரகாரம் நம்ம இத உணவு முறைகளா அறுசுவைகள பயன்படுத்தினாலும் சரி, அல்லது உணவு முறைகள் இல்லாம வாழ்வியல் முறைகளாக வெவ்வேறு மெத்தடாலஜில வந்து நம்ம அறுசுவைகள பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, இது போல பல்வேறு மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி, ஒரு மருத்துவமாக தெரப்பியாக எடுக்கும்போது, இந்த உடல், அறிவு, மனம் சார்ந்த விஷயங்களுக்கு மிக எளிமையாக ஒரே ஒரு தீர்வாக அறுசுவை தெரப்பி அப்படிங்கிறது அமையும். இப்ப வரையில பார்த்ததிலிருந்து யாருக்காவது ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால்
தாராளமாக கேட்கலாம். இன்னும் 2 நிமிடங்கள்ல இந்த ஃப்ரீ செஷனுக்கான லிங்க் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அடுத்ததாக கட்டண வகுப்புல ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு டெலிகிராம் குரூப்ல வந்து தனியா ஒரு லிங்க்ங்கிறது வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்முடைய இந்த அறுசுவை வகுப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெறும். எஸ் ப்ளீஸ். யாருக்காவது கேள்வி சந்தேகம் இருந்தா தாராளமா கேட்கலாம். சார் தண்ணி குடிக்கும்போது சுடுதண்ணி தான் குடிக்கணும்னு சொல்றீங்க. ம். சுடுதண்ணின்னா இப்போ சொல்லுவாங்க இல்லையா, நெய் உருக்கி, மோர் பெருக்கி, நீர் சுருக்கின்னு சொல்றாங்க. அப்ப ம். நீர் சுருக்கி தண்ணி கொதிக்க வச்சு ஆற வைக்கணுங்களா? இல்ல வெது வெதுன்னு ஆனா போதுங்களா? ஒரு சிலர் அப்படி சொல்றாங்க. குக்கீலஸ் எல்லாம் லைட்டா தான் ஹீட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ம். இது நீர் சுருக்கின்னா எனக்கு அது கரெக்ட்டா சொல்லுங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப மருத்துவ முறைகள் ஒவ்வொரு மருத்துவ முறைகள் வெவ்வேறு விதமா இருக்கும். அந்த ஒவ்வொரு மருத்துவ முறைகளும் அவங்க எதனுடைய தாக்கங்களா பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம நெறைய மருத்துவ முறைகள சொன்னோம். இப்ப ஃப்ளவர் ரெமெடி பார்க்குறாங்கன்னா, ஃப்ளவர் ரெமெடி ரீதியா மட்டும் அவங்களுக்கு தெரியும். பஞ்சபூதங்களா பார்க்குறாங்கன்னா, பஞ்சபூதங்கள் ரீதியா தான் தெரியும். வாதம், பித்த, கப ரீதியா பார்க்குறாங்கன்னா, அது ரீதியா மட்டும் தான் தெரியும். ஆனா பொதுவாக வந்து நமக்கு மிதமான சூடு அப்படிங்கிறத விட, அந்த ஒரு நீருக்கான அந்த கொதிக்கும் தன்மை அப்படிங்கிறது நமக்கு 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். அப்ப அத ரீச் பண்ற அளவுக்கு வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். தவறு கிடையாது. அத நம்ம ஹீட் பண்ணும்போதே வந்து மினிமமா தான் ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த 100 டிகிரி செல்சியஸ் வரையில நம்ம வந்து கொதிக்கக்கூடிய அந்த முதல் பகுதி ஸ்டேஜ் வர்ற வரையில தாராளமா வந்து காய வச்சுக்கலாம். அதுக்கு பிற்பாடு வந்து நம்ம ஆற வச்சு தாராளமா வந்து குடிச்சுக்கலாம். இது என்னுடைய புரிதலிருந்து நம்ம பார்த்திருக்கிற வகைகள்ல. இது வந்து ஒரு சரிங்க மிதமான சார். தன்மையாக சரியாக வந்து இருக்கும். அதான் நம்ம ஸ்டார்ட்டிங்லயே வந்து சொன்னோம். எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் அந்த சூடு தன்மை அடையும்போது அங்க கசப்பு தன்மை அப்படிங்கிறது வரும். ஆனா அதுவே ம். வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து தன்மைகள் அப்படிங்கிறது டோட்டலி வந்து மாறிடும்னு சொல்லி. அதனால அந்த லிமிட்டேஷன் என்னவோ அந்த லிமிட்டேஷனுக்குள்ள நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு சால சிறந்த ஒரு ஆரோக்கியமான முறையாக இருக்கும். நல்லதுங்க. ஏன்னா ஓகே. சுடுதண்ணி தேங்க் யூ. தான் அது கொதிக்க வச்சு ஆறுனாலும், இப்ப செடிக்கெல்லாம் ஊத்துனா வளர்றது இல்லைங்க. அதனால ம். அப்படி குடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ம். இது எந்த அளவிலான புரிதல்னு புரியலைங்க. செடியினுடைய தன்மைகள்ங்கிறது வேற, மனிதனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது வேற மேடம். இங்க ஓஹோ! தான் வந்து சரி. அறிவ பயன்படுத்தணும். ஆ இல்லையா? சொல்லுங்க. இப்போ மனிதன் வந்து ஒரு விஷமே குடிச்சிட்டாலும் உயிர் போகக்கூடிய நிலைய கூட திடீர்னு வந்து காப்பாத்தி கொண்டு வர்றாங்க. ம். ஆமாங்க, ஆமாங்க. இல்லையா? இது பாடல்ல ஆமா. வரிகள் எல்லாம் கூட வரும். நான் ம். செத்து போயிடுச்சோன்டா அப்படிங்கிற மாரி. ஆமா. ஆனா மரம், செடி, கொடிகளுக்கு அந்த உணர்வுகள் வந்து கிடையாது. இப்ப ம். என்னன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பிரெயினோட ஃபங்ஷனிங் வந்து புரிஞ்சுக்கணும். மூளையினுடைய செயல்பாடுகள். நம்ம ம். மற்ற ஜீவராசிகளோடவோ அல்லது மரம், செடிகளோடோ நம்ம கம்பேர் பண்றது அப்படிங்கிறது ஓரளவுக்கு சரியாகவே இருந்தாலும் கூட, பல்வேறு இடங்கள்ல வந்து முரண்பாடான விஷயங்களா தான் இருக்கும். சரி, ஏன் சரிங்க. அப்படின்னா, அந்த பிளான்ட்டோடைய அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது டோட்டலி வேற. மனிதனுடைய ம். இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வேற. அப்ப அந்த சரிங்க. இன்டெலிஜென்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த மூளையினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது, உடல்ல ம். நமக்கு பல்வேறு இயக்கங்களை வந்து மாற்றி அமைக்கும். சரிங்க. அதனால வந்து தாராளமா வந்து இந்த மெத்தடாலஜி வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே சார். தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. சரி. இதோட இந்த செஷன் அப்படிங்கிறது முடியுது. பேமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் நம்ம குரூப்ல வந்து தனியா லிங்க் வரும். அதுல இருந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதேபோல வேற யாராவது வந்து லைவ்ல வந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த அறுசுவை தெரப்பில வந்து நீங்க டெப்த்தா வந்து சரியா வந்து ஒரு மருத்துவமா தெரிஞ்சுக்கணும், ஒரு தெரப்பியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, தாராளமாக நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வகுப்பு கட்டணம் அப்படிங்கிறது நமக்கு ₹2999 வந்து வரும். பேமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பேமெண்ட் அப்படிங்கிறது நீங்க செய்யலாம் அல்லது செய்யாமயும் போகலாம். டோட்டலா நமக்கு இந்த 4 வகுப்புகள் இந்த 1 மாத காலம் முடிவதற்குள்ள நீங்க முழு பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும். அது இன்ஸ்டால்மென்ட்ல பண்ணாலும் சரி, அல்லது இனிஷியலா ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அமௌண்ட் பே பண்ணாலும் சரி, அல்லது சிங்கிள் அமௌண்ட்ல பே பண்ணாலும் சரி. எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். வகுப்பு முடிவதற்குள் 26த் ஜூலை 26த் ஜூலைக்குள்ள நீங்க எப்ப வேணாலும், யார் வேணாலும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா இடையில அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. மேக்ஸிமம் வந்து இந்த வாரம் இப்ப நடைபெறக்கூடிய வகுப்புல இருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த வாரத்துல சார் நான் பிளான் பண்ணிட்டு அடுத்த வாரத்துல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இடையில அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே. தேங்க் யூ ஆல். தேங்க் யூ சோ மச். வேற ஏதேனும் வந்து சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தாலும் இந்த நம்பர்ல வந்து நீங்க இந்த வகுப்பு சார்ந்து வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி, கால் பண்ணி கேட்டுக்கலாம். அல்லது WhatsAppலுடைய தொடர்புலயும் வந்து தாராளமா வந்து நீங்க கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ சோ மச்.